சென்னை பெரும்பாக்கத்தில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருகிற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக சார்பில் அரவிந்த் ரமேஷ் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் உள்ள அரசு மாடி குடியிருப்பு கட்டிடங்களில் அவர் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது திமுக நிர்வாகிகள் வேட்பாளருக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பளித்தனர். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியை பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து பெரும்பாக்கம் பகுதியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் குறித்து வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் பேசினார். மக்களுடைய கோரிக்கை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழக 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றி தந்துவிட்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு இன்றைக்கு கழக நிர்வாகிகள் தோழமை கட்சியினுடைய மதசார்பற்ற திராவிட கழக எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு ஓட்டு கேட்டுருக்கிறாங்க. இங்க இருக்கின்ற பெரும்பாக்கம் 8 அடுக்கு இந்த பகுதி மக்கள் அனைவர்களுடைய பிரச்சனைகள், இந்த குடிநீர் பிரச்சனை தினந்தோறும் வருகின்ற வரை தங்கு தடையின்றி இன்றைக்கு குடிநீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பிளாக்கை யதார்த்தமா நான் ஓட்டு கேட்க போகும்போது அந்த பிளாக்கு ரொம்ப அருமையா ஒரு தூய்மையான ஒரு குடியிருப்பாக அது பார்க்கப்பட்டது. தனியார் அடுக்குமாடி குடியிருப்புக்கு ஈடாக இன்னைக்கு இந்த குடியிருப்புகள் பராமரிக்கப்பட்டு இருப்பது என்பது கூடுதல் பெருமை. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள்.